வணக்கம் வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டும்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன் போல இருக்க. ஆஹா. உங்க பேருமா? என் பேர் சங்கீதா மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 17 வருஷம் ஆகுது. சரி, இப்ப என்னமா பிரச்சனை உங்களுக்கு? பசங்க இருக்கா? 3 பசங்க இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரு என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணுகிட்ட பேச்சுவார்த்தை ஆயிட்டு போயிட்டாரு. 17 மாசம் ஆகுது. அப்படியா? ராத்திரி ஆனா வர்றது கிடையாது. பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு. இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சாயங்காலம் வரைக்கும் காலையில வருவாரு. காலையில வந்துட்டு சாயந்தரம் 5 மணி ஆனோடனே போயிடுவாரு. நான் எங்க கூட இருன்னு சொல்லுவேன். அப்ப கூட அவர் இருக்கவும் மாட்டாரு. ஃபர்ஸ்ட் நாங்க லவ் மேரேஜ் தான் 2 பேரும். ஒருத்தர் அவ்வளவு அன்பா இருப்போம் நாங்க. இவங்களை எப்படி பழக்கம் ஆச்சு உங்க வீட்டுக்காரருக்கு? எங்க வீட்டுக்கு வந்து சீட்டு பண்டு போட்டேன் என்கிட்ட. சரி. நான் இவங்க வந்து புது பிளாக்ல வீடு வந்தாங்க. வீடு வரும்போது நான் போய் கேட்பேன், ஆலா பேனாயில எல்லாம் வாங்கிக்கிறியான்னு கேட்பேன். வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பண்டு பிடிச்சேன். நான் பண்டு போடுறியான்னு கேட்டேன். போடுறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த பொண்ணு வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. எப்படி சொந்தக்காரன்னு கேட்டா, இந்த மாதிரி எங்க மாமா பொண்ணு, தூரத்து சொந்தம். ஓ, நீ அப்படி வரியா? எத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்தது? இவங்க 2 பேருக்குள்ள எப்போ பழக்கம் ஆயிடுச்சுன்னு தெரியாது. அவங்களுக்கு புருஷன் எல்லாம் இருக்காங்களா? கணவர் இருந்தாரு, இப்ப செத்துட்டாரு போன வருஷம். அதுக்கப்புறம் தான் இவர் அங்க போனாரா உங்க வீட்டுக்காரர்? அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இவங்க அந்த பொண்ணுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கா? 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பேப்பர் கடை வச்சிருந்தேன் நான். இரும்பு பழைய பேப்பர் பழைய இரும்பு கடை போறதுக்கோசம் வச்சேன் நான். என்ன இது? பிராந்தி பாட்டிலும் நிறைய சேர்ந்து போயிடுச்சு. நிறைய சேர்ந்துருக்கும் போது இவர்கிட்டதான் எல்லா நம்பரும் இருக்கும். எனக்கு வர கால் அட்டன் பண்ண தெரியும், பேசுற கால் பேசுவோம், அவ்வளவுதான். மத்தபடி நம்பருங்க எல்லாம் சேவ் பண்ணும், டிலே பண்ணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப ஆனா தெரிஞ்சுக்கிச்சு, அதுக்கு முன்ன தெரியாது. காலையில உங்ககிட்ட சிம் கைட்டு குடுத்துட்டு வந்தல, அந்த சிம்ல தான் இருக்குது பாட்டில்கார நம்பரு. நான் வந்து உனக்கு போன் பண்ணி சொல்றேன் அவர்கிட்ட. அந்த சிம் எடுத்து அதுல செல்லுல போட்டு வரும்போது வழியில ஒரு தம்பி போனா போல. தம்பி நம்பர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்பரு இந்த பள்ளி நம்பர் வந்தது. இன்னும் இவ நம்பர் எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு இந்த நம்பர் வந்து பள்ளிதாயிடுச்சு. அவன் நம்பர் எப்படி நம்ம வீட்டுக்காருக்கு தெரியும்? பிசிஓல போயிட்டு போன் போட்டேன். போன் பண்ணோடனே ஹலோ நான் ஹலோ இவ ரேவதி குரலே தானே அப்படின்ட்டு என்ன பண்ண, வீட்டுக்கு போனா எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி இவ பேசினுக்கிறா. இந்த மாதிரி பிசிஓல இருந்து உங்க ஒய்ஃப் தான் பேசுறாங்க போல அப்படின்னு கதவு எட்டி உடச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவ போனை பிடிங்கி காதுல வைக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கரெக்டா பேசுறாரு. போனை பிடிங்கி காதுல வைக்கிறேன் நான். அவர் சொல்றாரு, அவ வந்து பிசிஓல அடிக்கடி போட்டு பாப்பா, நீ எடுக்காதுன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. அப்ப நான் போன் பிடிங்கி காதுல வச்சுட்டு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண, அவளை செம்மடியா அடிச்சேன். ஆத்திர தீர்ற வரைக்கும் அடிச்சேன். என் விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும், எங்க வீட்டுக்காரர் எப்படி எல்லாம் இருந்தாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு மேன்மையா வர வச்சேன்னு எனக்கும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கூட இருந்தே குழி பறிச்சுக்கிறேன், நீ நல்லா இருப்பியா? அப்போ முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட சொன்னியே, அப்ப அதெல்லாம் பொய்யாது. சரிம்மா, இப்ப அவங்க வீட்லயும் தெரிஞ்சு போச்சா? அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் எப்படி இறந்தாரு? எப்படி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானே தான் போய் சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப ஆவேசமா ஆயிடுச்சு. மறுபடியும் இவ வந்து அடிச்சு திட்டி கம்முன்னு இருந்தா பரவாயில்ல. மீண்டும் இவன் போன்ல வந்து எங்க வீட்டுக்காரிட்ட பேசினா. அப்ப எனக்கு கோவம் அதிகமா ஆயிடுச்சு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? இந்த சிம் கார்டெல்லாம் கழட்டி போடுன்னு சொல்றேன், மறுபடியும் வச்சுன்னு இருக்கிறேன். நீ வேணாம் எனக்கு அவத்தான் வேணும்னு இவர் சொல்ல. அப்போ எனக்கு வயிறா எரிஞ்சது. நம்ம வீட்டுக்காரா இப்படி பேசுறாரு, அவர் இப்படி பேசவும் மாட்டாரு, நம்மள ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுக்க மாட்டாரு. அவத்தான் வேணும்ன்றாரு. ஒருவேளை மருந்து இருந்திருக்குதா வயிற்றுல அப்படின்னு நினைச்சுன்னு நான் அப்படி மருந்தால பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுட்டேன் நான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மறுபடியும் போனேன் அவங்க மாமியார்கிட்ட, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இது நல்லது கிடையாது, இவன் நல்லா பழகினே இருந்து என் புருஷங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை ஆயிட்டுக்கிறா, அவளை திட்டம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப அந்த ஆள் என்ன பண்ணாரு, கண்ணு தாண்டா அறுத்துட்டுக்கிறாரு. பிளேட்ல அறுத்தாரு, எதுல அறுத்தாரு தெரியாது. மறுபடியும் அவங்க வீட்டுக்காரர் அடிச்ச உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஐநாவரத்துக்கு போகும்போது மறுபடியும் இவருக்கு போன் பண்ணாரு. இவரு கொஞ்சத்துல ஒரு மாசமா வீட்டுல ஒரே அமுக்கலம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க.
மறுபடியும் இவங்க ஏப்ரல் மாசம் வந்தது, பசங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு லீவ் டைம் வந்தது பாரு. இவங்களுக்குள்ள ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஐநாவரத்துல போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துக்கிறாங்க. பேசிட்டு வரும்போது அப்ப நான் கேக்குறேன்னா காலில் ஊந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன், மறுபடியும் திங்கக்கிழமை அன்னைக்கு இவருக்கும் போன் போட்டு பார்த்தேன், அவளுக்கும் போன் போட்டு பார்த்தேன். 2 பேர்தான் பிஸின்னு வந்தது. நான் என்ன பண்ணேன், அவகிட்ட கடகன்னு மேல ஏறினேன். சி பிளாக்ல இருந்து எட்டி பார்த்தா அவங்க ஜன்னல் தெரியும். அங்க வந்து பார்த்தா கட்டில் மேல ஸ்டெயிலா பத்துனுக்குறா. காலை பேக்ல ஃப்ரண்ட்ல படுத்துக்கின்னு காலை பின்னாடி வச்சுக்கின்னு இப்படியே ஆட்டின்னு பேசின்னு கிடக்குறா. அப்போ எங்க வீட்டுக்காருக்கு போன் போட்டு பார்த்தா இவளுக்கும் போன் பண்ண பிஸின்னு வந்தது. நான் கடகடன்னு இறங்கி வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு கதவு எட்டி வச்சுட்டு அந்த போனை மறுபடியும் பிடுங்கி செல்லு கடைக்கு எடுத்துன்னு போனேன். இந்த போன் யாருக்கிட்டனா பேசிக்கிறாளா பாருப்பா அப்படின்னு பேரு. ஆமாக்கா பேசிக்கிறாங்க தாக்கா அப்படின்னு அவன் சொன்னான். இவங்களுக்குள்ள மறுபடியும் பேச்சுவார்த்தையே இருந்து வியாழக்கிழமை அன்னைக்கு, ஏப்ரல் மாசம் வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு ஆட்டோக்கார பையனை கேட்டேன், கோயம்பேடுல இருந்து அவளை ரேவதி நான் தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான், ஜெகன் பையன். என்னப்பா இந்த மாதிரி சொல்றிய, உங்க வீட்டுக்கார திரும்பி வந்துருவாரு போ, ஆனா அவ போன்ல சொல்லினே வந்தா நீ வந்தே ஆகணும், வேலைக்கு போற வேலை வச்சுக்காதே, வா போயிடலாம், எங்கன்னா போயிடலாம் வான்னு இவத்தான் தொல்லை பண்ணலாம். ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தாங்களா? திரும்பி கொஞ்சத்துல அவங்க வரவே இல்லை. எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாங்க? 3 நாள். அதான் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தாரு. அவங்க 2 பேரா வரல. இவர் இட்டுன்னு போய் அவளை வந்து கோல்டன் பீச்ல விட்டுட்டு இவர் மட்டும் வந்தாரு. வந்தோனே லவ் பண்ணுனே வருவாங்க போடுறீங்க, வந்தோனே புள்ளைய கரெக்ட் பண்ணிடுறாங்க. வந்தவரு சரி சமாதானம் பண்ணி விடலாம், எதனால வான்னு கேட்கலான்ட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்களா அண்ணன் தம்பிங்க அக்காங்க அண்ணிங்க எல்லாரையும் அவங்க வீட்டுல உட்கார வச்சு, அவங்க அண்ணன் வீட்டுல உட்கார வச்சு கேக்குறாரு, ஏன்டா அந்த மாதிரி பண்ற, தப்பு இல்லையா, லவ் உன்னை நம்பி வந்துக்கிறாளே, அவளுக்கு போய் துரோகம் பண்ற, அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப இவர் ஸ்டெயிலா உக்காந்து கால் ஆட்டிங்கன்னே சொல்றாரு. ஐய எனக்கு வேணாம் ஆகும், எனக்கு வேணாம், வர புள்ளிங்கள நான் இட்டுன்னு போறேன், வராத புள்ளிங்கள விட்டு போறேன், எனக்கு அவ தேவையே கிடையாது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அவங்க புருஷன் வரல, போன் பண்ணி பேசினா, இவ பேசுவா. 2 பேரும் ஓடி போய் கூட அவங்க புருஷன்கிட்ட டெய்லி பேசுவா. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். சரிம்மா, இவங்க எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் வந்தாங்களா ஊருக்கு? வந்தாங்க. அவங்க புருஷன் உங்களோட இருந்தாரா? அப்புறம் எங்க புருஷன் என்கிட்ட இருக்கல, வரவே இல்லையே. அதுக்கப்புறம் எப்படி ஒரு நாள் மேல படுத்து இருந்தாரு அவங்க அம்மா வீட்டுல. நான் கீழே அவ கூட போக மாட்டேன் நானு. சரி நீ ஒரு நாள் இங்க இருந்து பாரு, குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போன்ட்டு குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போய் அவங்க அம்மா வீட்டுல படுக்க வச்சுக்கினாங்க. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா நீனு? சரி இப்ப அவங்களோட தான் இருக்காரா? இப்ப அவளோட கூட தான் இருக்கிறாரு. நைட் ஆனா போயிடுவாரு. ஆனா கேப்பேன் நானு, ஏன் ராத்திரி ஆனா போயிடுறேன்னா, அவ என்ன நம்பி வந்துட்டா. புள்ளிங்க இல்ல, புருஷன் எப்பமா இருந்தாரு? போன வருஷம் 10ஆம் மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இறந்தாரு. அவர் டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாரு, பயங்கரமா சாப்பிடுவாரு. அப்பவே போதுரும், அவருக்கு கை காலெல்லாம் போதுரும். இவளை வந்து இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு இருக்கும்போது கூட கேக்குறாரு, வந்துருமா என் கூட, நீ போந்தா கூட இருக்கட்டும், இருந்தாலும் என் கூட நீ வாழு, வா பிள்ளைங்களுக்கோசம் வாழு, வா போடா, நீ வேணாம் எனக்கு நான் இவன் கூட தான் இருப்பேன் நான். யூ டிராப்ட் திஸ் டா, மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வா. இப்ப நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு? எங்க வீட்டுக்காரி எங்க கிட்ட வேணும், முழுசா வேணும். இவன் வந்து ஆட்டோ வேற வாங்கி குத்துக்கிறா போல, அதாவது டியூ கட்டணுன்ட்டு என்கிட்ட 10,000 வாங்கினாரு. அதெல்லாம் கூட போட்டேன், எனக்கு பண காசு வேணாம், என் புருஷன் எங்களோட வந்து சேரணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்க பேர் என்ன? கல்யாணம் ஆகி புருஷனோட தானே இருந்தீங்க, அவங்களோட நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க. அப்படி எப்படி பழக்கம் ஆச்சு அவர் புருஷனோட? அவங்க புருஷனோட எப்படி பழக்கம் ஆச்சு? அவங்க வீட்டுல எல்லாருக்கிட்டயுமே நான் பேசுவேன் மேடம். அப்போ எல்லாருக்கிட்டயுமே பேசுவேன். அவர் தான் எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, அவர்கிட்டயே நான் பேசுவேன். இவங்க வந்து நல்லா தான் என்கிட்ட பழகி இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க வீட்டுக்கார் வீட்டுல உட்காந்துக்கிறாரு, எனக்கு போன் பண்ணாங்க. இப்ப நீங்க நல்லா என்கிட்ட பழகி இருந்து உங்க குரல எனக்கு தெரியாதா போன்ல பண்ணா, இந்த நம்பர் கீழே கடிச்சுது பெரம்பூர்ல, யாருதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் அப்படின்னு. உன் குரல எனக்கு நல்லா தெரியுது, நீ குரலை மாத்தி பேசு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ரேவதி பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வரும். உங்களுக்கு அவங்க புருஷனோட தொடர்பு இருந்ததா இல்லையா? இல்லங்க மேடம், அப்பெல்லாம் தொடர்பு கிடையாது. எப்ப வந்தது தொடர்பு? இவங்க வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டை விட்டு போனேன். அவருக்கு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அவங்க வீட்டுக்காரர் நம்பர் எதுக்கு உங்கள்ட்ட இருக்கு? எங்களுக்கு அவர் தான் மேடம் வீடு வாங்கி கொடுத்தாரு. வீடு வாங்கி கொடுத்து அவரோட போன் நம்பர் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் வந்து சுர்காட்ல வேலை செய்யறாரு.
அவருக்கு ஆர்டர்லாம் இவருக்கு பிடிச்சின்னு வந்து கொடுப்பாரு. எதனா வேலை அங்க யாருன்னா இறந்துட்டாங்கன்னா இவர் வந்து சொல்லுவாரு. எங்க வீட்டுக்கார ஃபோன் நம்பரும் அவர்கிட்ட இருந்தது. அப்படிதான் எங்களுக்கு பழக்கம். நாங்க உடனே கள்ள தொடர்பு வச்சுன்னு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கல. ஒரு மாமா பையன் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க, அவங்க கிட்ட நான் பேசுவேன். மத்தபடி இதுக்காக தான் நான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கல. இவ வந்து ரூம்கெல்லாம் இட்டுன்னு போய்க்கிறா. எங்க பொஷாத்துல லாட்ஜ் ஏதோ ரூமுங்கெல்லாம் இருக்குமா. வாரத்துல 3 நாள் தான் வேலைக்கு போவாரா, மேஸ்திரியே சொன்னாரு. ஆனா இவர் 6 நாள் காசு எடுத்து வந்து என்கிட்ட கொடுப்பாரு. 3000 கொடுப்பாரு. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் கேட்பேன், கம்மியா இருந்தாலும் இவரை கேட்பேன். ஏது காசு, எப்படி வந்தது, ஏதை வந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணு, சாம்பார் ஊற்றணுமா? பேசுங்க, ஒழுங்கா பேசுங்க. இவங்க வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு பேசுது, இவங்க கிட்ட கடன் வாங்கி எங்க பெரியமாக்கு 25,000 கடன் கொடுத்துருந்தேன். அதை வந்து இவங்க வீட்டுக்காருக்கு தான் நான் செலவு பண்ணேன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, மாலையை கழட்டி போட்டு குடிச்சிட்டு வந்து என்ன சிசர்லயே குத்திட்டாரு. நான் உனக்கு எந்த குறையும் இல்லாத நான் வச்சுக்கிறேனே, அவங்ககிட்ட நீ என்னத்துக்கு பேசுனேன்? அவ வந்து உன்னை அடிச்சேன்னு என்கிட்ட சொல்றாளே, நானே இது வரைக்கும் உன்னை அடிச்சது கிடையாது. அவ யாரு உன்னை அடிக்கிறதுக்கு? நீ திருப்பி அடிக்க வேண்டியது. நான் சொன்னேன் அடிக்கல. சொல்லு சத்தியமா சொல்லு. நீங்க எப்படி அவரோட ஓடி போனீங்க? அதுதான் மேடம் அன்னைக்கே நடந்த பிரச்சனை. எங்க அப்பாண்ட போய் சொல்லிக்கிறாங்க, எங்க மாமியார் கிட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி அவரோட ஓடி போவீங்க? நான் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்தேன் மேடம். கண்ணுல அடிபட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அவரோட ஓடி போனீங்க. இவங்க வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் குத்துனேங்க மேடம். இவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க வெளியே. வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி சண்டாச்சு, இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணுது, வா நம்ம போய் ஸ்டேஷன்ல குடுக்கலாம்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அவ இவ்வளவு தூரம் பண்றவா ஸ்டேஷன்ல வந்து என்ன சொல்லுவா, என் புருஷன் கூட நீ இருந்தேன்னு சொல்லுவா. அந்த அசிங்கத்தை என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஏமா ஓடி போனீங்க? இப்படியே நான் பண்ணாத தப்புக்கு ஏன் மேடம் நான் அனுபவிக்கணும்? தப்பு பண்ணா தெரிஞ்சு கேட்டதுனால தான் நான் எனக்கு அவதான் ஓணும்னு உன்னை சொல்றேன். அதுக்குன்னு இன்னொருத்தரோட புருஷனோட ஓடி போயிடுவீங்களா? நானே ஓடி போல மேடம். நான் சொன்னேன் அவர்கிட்ட போன் பண்ணி. அதெல்லாம் நியாயமே வெட்டி நியாயம் பேசாதீங்க. எதுக்கு அவ புருஷனோட ஓடி போனீங்க? இவங்க பண்ண பிரச்சனைனாலதான் மேடம் நான். அது எப்படி இன்னொரு எதுவுமே தப்பு பண்ணாத ஒரு பொம்பளை இன்னொரு புருஷனோட எப்படி ஓடி போவா? ஆமா, ஊர் உலகமே தெரிஞ்சிச்சு மேடம் நான் தப்பு பண்ணாத முன்னிய. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? தெரிஞ்சிடுச்சா இல்ல பழி போட்டாங்களா? வீண் பழி போட்டாங்களா? வீண் பழி தான் போட்டாங்க. வீண் பழி போட்டாங்கன்னா அந்த தப்பை எப்படி உங்களால பண்ண முடியும்? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வேண்டாம் மேம். அதுக்குன்னு தப்பு பண்ணாத ஒருத்தங்க ஊர் பேசிச்சுன்னு கூட அந்த தப்பு பண்ணிடுவாங்களா? ஆமா, பண்ணாத தப்புக்கு எதுக்கு மேடம் நான்? அதுக்குன்னு சந்தேகம் வந்தது தேவையில்லாம பேசினாங்கன்னா இல்லன்னு நம்ம நிரூபிச்சு காமிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லையா மேடம்? சொந்தக்கார பொண்ணு சார், பொண்ணு அது பேசுவோம், எப்பவும் பேசுற மாதிரி பேசுவோம். வீட்டான இருக்கிறவங்க அது மாதிரி பேசி இந்த விஷயத்த வந்து குத்து சொல்றவங்க பேச்சும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. ஆனா நீங்க எதுக்கு அவங்க நம்பர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஸ்டோர் கிடையாது மேடம். இருமா, எதுக்கு ஸ்டோர்? இல்ல எனக்கு செல்லு வர கால் அட்டெண்ட் பண்ணுவேன், அப்புறம் இது பண்ண ஆள் தான். அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? சொந்தக்கார பொண்ணுன்னா அப்படி சும்மா ஃபோன் பண்ணி பேசுவாங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இப்ப என்ன செய்யலாம்? நீங்க தான் சொல்ல மேடம், நான் பண்ண தப்பு. உங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா தான் இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா 17 வருஷம், அவ்வளவு பெருமையா சொல்றாங்க உங்களை பத்தி. அப்படிதான் இருந்தீங்களா? ஒருவருக்கு ஒருத்தி தான், அதான் நியாயம். இல்லைன்னா வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். யாரும் இப்ப அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா விட சேர்க்க மாட்டேங்குது. என்ன பண்ணது, தனியா வாழ்ந்துப்பா. அவ சாமர்த்தியமான பொண்ணுதான், நீங்க கூட இருந்தாதான் அவளுக்கு தொல்லை. என்ன பண்ணலாமா இப்போ? இப்ப என் பசங்க எனக்கு வேணும் மேடம். அப்படியே என் பசங்க என்கிட்ட வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம், எங்க வீட்டுக்காரோட வேலை எனக்கு வேணும். இதோட நான் போயிட்டேன்னா இவங்க பிரச்சனை எனக்கு இருக்கக்கூடாது. இவங்க வந்து என்ன ரோட்ல பார்க்கும் போதெல்லாம் அசிங்கம் பண்றாங்க மேடம், அடிக்கிறாங்க. வந்து பாருங்க, உங்க புருஷனை விட்டுட்டு அவ போறதுக்கு ரெடியா இருக்கா? புரியுதா? என்னவோ நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, அந்த பொண்ணு வாழணும், நீங்க தொல்லை கொடுக்க கூடாது. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துடுங்க. சரியா முத்து? கூட்டிட்டு போ. என்னப்பா வாங்க போம்மா. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா. என்னடா போம்மா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.